கணவர் சுந்தரேஸ்வரர் சிவபெருமான். பார்வதி தேவியின் அவதாரம் என்று நம்பப்படும் மீனாட்சி 1500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்தது மற்றும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாகும். இக்கோயில் அதன் கட்டிடக்கலை திறமை மற்றும் எண்ணற்ற கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது. 14 கோபுரங்கள் கொண்ட கோவில் வளாகத்தில் தெற்கு கோபுரம் மிகப்பெரியது. இது 51 அடி உயரம் கொண்டது. மீனாட்சி கோயிலில் மொத்தம் 33,000 சிற்பங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் உள்ள புகழ்பெற்ற இந்து கோயிலாகும். கோவிலில் உள்ள முக்கிய தெய்வங்கள் பார்வதி தேவியின் அவதாரமான மீனாட்சி அம்மன் மற்றும் அவரது கணவர் சுந்தரேஸ்வரர் சிவபெருமான். பார்வதி தேவியின் அவதாரம் என்று நம்பப்படும் மீனாட்சி 1500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்தது மற்றும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாகும். இக்கோயில் அதன் கட்டிடக்கலை திறமை மற்றும் எண்ணற்ற கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது. 14 கோபுரங்கள் கொண்ட கோவில் வளாகத்தில் தெற்கு கோபுரம் மிகப்பெரியது. இது 51 அடி உயரம் கொண்டது. மீனாட்சி கோயிலில் மொத்தம் 33,000 சிற்பங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோயில் பல திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு இடமாக உள்ளது. சுமார் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழா மிக முக்கியமான திருவிழாவாகும். இவ்விழாவின் போது தெய்வங்கள் வாகனங்களில் காட்சியளிக்கும் ஊர்வலங்கள் நடைபெறும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய மையமாகும். இந்த ஆலயம் அதன் அழகு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்திற்காக உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளையும் யாத்ரீகர்களையும் ஈர்க்கிறது. இக்கோயில் தமிழ் படைப்புகளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்று காணப்படும் கோவில் 1623 முதல் 1655 வரை கட்டப்பட்டது. தினமும் சுமார் 15,000 பார்வையாளர்கள் இங்கு வந்து செல்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் 25,000 மேற்பட்டோர் வருவார்கள். இக்கோயிலின் ஆண்டு வருமானம் சுமார் 6 கோடி ரூபாய். கோவிலின் சில முக்கிய அம்சங்கள்: மீனாட்சி அம்மன் சிலை. பராசக்தியின் அவதாரமாக நம்பப்படும் மீனாட்சி அம்மன் பச்சை நிறத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவளுக்கு மீன் கண்கள் இருப்பதால் இந்த பெயர் வந்தது. சுந்தரேஸ்வரன் சிலை. சிவபெருமானை குறிக்கும் லிங்க வடிவில் சுந்தரேஸ்வரன் வழிபடப்படுகிறார். கோபுரங்கள். கோயிலில் 14 கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் மிகப்பெரியது தெற்கு கோபுரமாகும். கோபுரம் 170 அடி உயரம் மற்றும் பல சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த போது பச்சை நிறத்தில் 3 மார்பகங்களுடன் இருந்த இந்த பெண்ணுக்கு தடாடகி என்று பெயர். தடாடகி 64 அறிவியல் மற்றும் அனைத்து ஆயுதங்களிலும் தேர்ச்சி பெற்றார். அவள் போரில் எதிரிகளை வென்றவள். மடையனின் கொம்பில் எதிரிகளை வென்ற வீரமும் நல்லொழுக்கமும் கொண்ட பெண். பயணத்தில் ஆர்வமாக இருந்த தடாடகி திருமண வயதில் மகாதேவனை கைலாசத்தில் சந்தித்தார். அப்போது அவளது 3வது மார்பகம் மறைந்தது. அவள் சிவபெருமானின் மனைவியாக ஸ்ரீ பார்வதியின் அவதாரமான மீனாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தாள். மீனாட்சி சிவபெருமானுடன்